திருட்டு கதைண்ணா. ஆமாண்ணா. சலார் படம் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது படம். ஒரே கூஸ் பம்ப்ஸ் தான் படத்தில் ஃபுல்லாமே. கதை ஒரு 2 நண்பர்களுக்கு பேஸ் பண்ண கதை. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குது, அவங்களோட ஜானர் எப்படி இருக்குது அப்படின்னு பேஸ் பண்ணி தான். ஏற்கனவே இந்த படம் வந்தது தான். ராமாயணத்தில் எப்படி அனுமாரும் நம்ம ராமரும் இருந்ததை RRRனு ஒருத்தர் படம் எடுத்தாரோ, அதே மாதிரி கர்ணனும் நம்ம துரியோதனனும் எப்படி ஒரு நட்பு இருந்தாங்களோ, இந்த நட்பை பேஸ் பண்ணி ஒரு தளபதினு ஒரு படம் எடுத்தாரோ, அந்த தளபதியில் ரஜினி ஹீரோ கேரக்டருக்கு தேவான்னு எப்படி பேரை வச்சாரோ, அதே மாதிரி ஒரு தேவான்னு பேரை வச்சு அதே ஒரு நட்பை எடுத்துட்டார். ஒவ்வொரு சீனுமே கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. அது நீங்கள் போய் தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியும். ஹவுஸ்ஃபுல்லாக இருக்க தேட்டரில் எனக்கு தெரிஞ்ச ஒரு டிக்கெட் கிடைக்கிறதே பெரிய கஷ்டம். ஏற்கனவே KGF எடுத்த படத்தில் ஒரு தங்கங்களை எடுக்கிற மாதிரி ஒரு சீட்டை பிடிக்கிற மாதிரி ஒரு 10 பேர் இருக்காங்கள, அதே கதை தான். இதில் தான் ஃப்ரெண்டுக்கு சீட்டை பிடிச்சி கொடுக்கணும், அவனை ராஜாவாக்கணுன்ட்டு மற்றவங்களாம் அழிக்கிறதுக்காக இவன் வெளியே போயிட்டு உள்ளே வரான். அதே கதை தான். அதே மாதிரி பெரிய பள்ளம், அதில் ஒரு 10 லாரி ஓடுறது, அதே மாதிரி கன்று டடன்னு சுடுறது, இது எல்லாமே இருந்தாலும் எங்கேயும் போர் அடிக்காது, யோசிக்க வச்சிடக்கூடாதுன்றதில் இவர் தெளிவாகவே இருந்தார். ஸோ அதனால் அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டார். இந்த டைரக்ஷன் வைஸ் எல்லாமே பக்கம் இருக்குது. அண்ட் ஒரு ஆர்டிஸ்ட் செலெக்ஷனுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கச்சன்னு போடாமல் நீட்டாக ஒரு 10 பேர் அழகாக ஒரு கேங் உள்ள அந்த பீப்புளை போட்டிருக்காங்க. நம்மளை மாதிரி ஆளுங்களாம் கண்டுபிடிச்சி மியூசிக் என்னாச்சும் மாற்றிருக்கலாமேயா, அதே மாதிரி மியூசிக்கை போட்டு வச்சுருக்கியா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அது சில பேர் கண்டுக்கவே மாட்டானுங்க, பெருசாக இல்லை. மக்கள் எதிர்பார்த்ததை பூர்த்தி செஞ்சுருக்காங்க. கண்டிப்பாக ஏற்கனவே எடுத்த KGF பீட் பண்ணுமான்றது டவுட்டு தான். இல்லை படத்தில் எதுவுமே லாஜிக்காக எதுவும் இல்லை. அப்படிலாம் இல்லை ப்ரோ, அப்படிலாம் இல்லை. உண்மையிலே இது ஒரு படமாக பாருங்கள். லாஜிக் அப்படிலாம் எடுத்துக்காதீங்க. அப்படிலாம் பார்த்தா பாலையா மாதிரி லாஜிக்லாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஜம்ப் பண்ணாருன்னா ட்ரெயின் ஒரு பக்கம் அந்த பக்கம் பிளாஸ்ட் ஆகும், இந்த பக்கம் வண்டி பிளாஸ்ட் ஆகும், இந்த பக்கம் இது ஃபேக்ட்ரி பிளாஸ்ட் ஆகும். அந்த மாதிரிலாம் எடுக்கல. இல்லை அவரை கிரிஞ்சு பண்ணுற மாதிரிலாம் எடுக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வாட்சபிள், ஒன் டைம் வாட்சபிளான படம் தான். இல்லை தமிழ் சினிமாவில் திரும்பி சொல்லுவேன், இது இந்தியன் சினிமா, இது பேன் இந்தியா சினிமா. ஸோ அதனால பேன் இந்தியா மாதிரி தான் எடுத்துக்கணும். இதுவே நீங்கள் DC இந்த மாதிரி அவங்க பறக்க விடும்போது, இந்த பாலையா பண்ணும்போது நீங்கள் இது பண்ணுறீங்கல்ல, அங்கே பார்ப்பேன் நான் தமிழில் பார்க்க மாட்டேன். பாலையா பண்ணும்போது நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்கல்ல, அப்போ இப்போ அவர் அக்செப்ட் பண்ணாமல் என்ன ப்ரோ கரெக்டாக இல்லையா? லேகாக இருக்குது, போர் அடிக்குது அப்படின்னு. லாகு படத்தில் எனக்கு தெரியல, ஆனால் போர் அடிக்காமல் தான் எடுத்துகிட்டு போகிறான். கொஞ்சம் தலை வலிக்குது பின்னாடி சைடு, என்னன்னே தெரியல. அது இந்த படத்தில் தான் எனக்கு வந்தது. ஏன்னா ஏற்கனவே எக்ஸ்பெக்டேஷன் அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு என்ன நினச்சி வரோமோ அது அப்படியே இருந்துக்கோங்க. அதுதான் இந்த படத்தோட வீக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இந்த படத்துக்கு தேவையே இல்லை அப்படின்னா ஸ்ருதிகா செட் ப்ராப்பர்ட்டியாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆப்வியஸ்லி. இல்லை அப்படின்னு சொல்லலை, நான் அப்படின்னு சொல்ல வரல. ஆக்சுவலாக அப்படி எடுத்துக்காதீங்க. இல்லை அப்படி நான் சொல்லலை ப்ரோ. இல்லை ப்ரோ அப்படி சொல்லலை ப்ரோ. சொல்கிறது இல்லை அப்படிலாம் சொல்ல மாட்டேன். செட் ப்ராப்பர்ட்டி அப்படிலாம் இல்லை ப்ரோ. அவங்க நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம் நான் சொல்லுவேன். ஆனால் இந்த படத்தோட முழுமையான டேரக்டர் யார் பார்த்தா அன்புமணி, அன்பறிவு தான் இந்த படத்தில் பெருசாக நிற்கிறாங்க. ஆமாம், பிடிச்சிருக்கு. இது நல்லா இல்லை, லேகாக இருக்குது அப்படின்னா அப்போல்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ. எல்லாமே நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு, எல்லாமே பிடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் படமாக இருக்குது, செமையாக இருக்குது. உட்கார கண்டிப்பாக வைக்குது. இல்லை வாஷ்ரூம் போகல, அதனால் என்னை மட்டும் உட்கார வைக்கல. அடிக்கடி வாஷ்ரூம் போயிட்டு வந்தேன், அதுக்கப்புறம் ஓகேவா இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. எல்லா ஆடியன்ஸும் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். சினிமாவில் KGF பிடிச்சவங்க எல்லாரும் பார்க்கலான்னா KGF இன்னொரு தடவை பார்த்துடலான்ற மாதிரி தோணுது எனக்கு. அந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. உண்மையிலே ஓப்பனாக சொல்லலாம், படம் சூப்பராக இருக்குது, ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது. பிரபாஸை நம்ம பாகுபலி அப்படின்ற பார்க்க மாதிரி இப்போ என் ஃப்ரெண்டுக்கு துணையாக நான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இல்லை இப்போ KGF படம் அதே மாதிரி தான் இருக்குது. அதே தான் மணிரத்னம் சார்கிட்டையும் இவர்கிட்டையும் கொஞ்சம் எடுத்த மாதிரி இருக்குது. ஆமாம், வேறு கதை கிடைக்கலன்னா நட்புக்காக எடுத்துடுறாங்களே இப்போ எல்லாருமே. அதுதான் இவரும் பண்ணிட்டார். ஃப்ரெண்டு நீங்கள் சொல்லும் போது RRR மாதிரியே இருக்குது. ஈரது துருவங்கள் இடையும் எங்கே அப்படின்றலாம் இல்லை. இது ஃப்ரெண்ட்ஷிப் கலந்த ஒரு மாதிரி ஜாலியாக ஒரு ஃபன்னாக இருக்கும். ஒரு மாதிரி ஒரு சீரியஸான ஒரு நோட்டில் இருந்துச்சு படம். அவ்வளோதான். 10க்கு 10 கொடுக்கலாம். இந்த வருஷத்தில் பிளாக் பஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். ஒரே வரியில் சொல்லுங்கள். சலார் கோலார்.